மாணவர்களே வெல்கம் டு சேனல் எஸ்கியூப். நான் உங்கள் எஸ் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் எப்போ கிடைக்கும்னு சொல்லி தெரியாமல் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு டிஎன்ஏயுவை கான்டாக்ட் பண்ணோம். ஸோ கான்டாக்ட் பண்ணிவிட்டு எப்போ சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும், அடுத்து ஏன் சீட் அலாட்மெண்ட் டிலே ஆகுது அப்படின்ற விஷயங்கள், அடுத்து 7.5க்கும் ஜென்ரல் கோட்டா ரெண்டுத்துக்கும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுவீங்களா இல்லை வெவ்வேறு டேட்டில் ரிலீஸ் பண்ணுவீங்களா, அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது யார் 20,000 கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாது, இந்த 4 விஷயங்களையும் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மாணவர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக ரீச் ஆகும். ஓகேங்களா? ஓகே மாணவர்களே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஆட் ஆக வந்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஆட் ஆகிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் ஏன் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ வரக்கூடிய 29 ஆகிய நாளைக்கு ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கான 7.5 ரிசர்வேஷனுக்கு இன்னைக்கு அகாடமிக் டிஎன்ஏயு இது போயிட்டு இருக்கு, நாளைக்கு டிஎன்ஜேஎஃப்யூ ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, இது மாதிரி நாலுமே ரெண்டு யூனிவர்சிட்டியினுடைய ஒகேஷனல் ஸ்ட்ரீம் 7.5ல இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா ஆஃப்லைன் மூட்ல நடந்துட்டு இருக்கு. நேரடியாக அவங்க டிஎன்ஏயுக்கே போவாங்க, டிஎன்ஏயூவில் போயிட்டு சீட் அலாட்மெண்ட் வாங்குவாங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்க மார்க்குக்கு சீட் வாங்குவாங்க, சீட் வாங்கி அங்கேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ இந்த 2 நாட்களும் இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீட் அலாட்மெண்ட் அவங்களுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு நாங்கள் சீட் அலாட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களால் அகாடமிக் ஸ்ட்ரீம் இப்போ எங்களால் பண்ண முடியாது. ஸோ கவுன்சிலிங் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம், அதாவது மாணவர்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி கொடுத்துட்டோம், நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சீட் அலாட்மெண்ட் நாங்கள் ஒகேஷனலுக்கு தான் பண்ணிட்டு இருக்க முடியும், அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் இப்போ உங்களால் சீட் அலாட்மெண்ட்டை எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அப்போ நான் கேட்டேன், சரி அப்படின்னா எப்போங்க சார் நம்ம அலாட்மெண்ட் எதிர்பார்க்கலாம், சீட் அலாட்மெண்ட் எப்போங்க சார் எதிர்பார்க்கலாம், ஏன்னா அவங்களுக்கு 29 நாளைக்கு நீங்கள் சீட் அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க, அப்போ நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ நெக்ஸ்ட் வீக் கூட நீங்கள் நெக்ஸ்ட் வீக், ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் வீக் தான் அந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜென்ரல் கோட்டாவில் சீட் அலாட்மெண்ட், 7.5 கோட்டாவில் சீட் அலாட்மெண்ட், 2 அலாட்மெண்ட்டுமே முடிச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இட் டேக் சம் டைம்ஸ். அதனால் மிட் ஆஃப் த வீக், நெக்ஸ்ட் வீக்கில் மிட்ல நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 இந்த மாதிரி தேதியில், ஜூலை 2, 3 ஆகிய தேதிகள் அப்போ எதிர்பார்க்கலாம். அதையும் நம்மளால உறுதிப்பட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல். அதே போல சரி, ஜென்ரல் 7.5 ரெண்டுத்துக்கும் ஒரே டைம் ரிலீஸ் பண்ணுவீங்களா தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டோம். அது இன்னும் யூனிவர்சிட்டி சைடில் நாங்கள் முடிவு பண்ணலை. கவுன்சிலிங் டைம் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணோம். ஆனால் இதுக்கு சீட் அலாட்மெண்ட் டைம் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் 2 தனித்தனியாக கூட ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றின முடிவுகள் இன்னும் டிஎன்ஏ யூனிவர்சிட்டி சைடில் இன்னும் அதை பற்றின பேச்சுவார்த்தையே நான் ஆரம்பிக்கலை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ யார் 20,000 கொண்டு வரணும், யார் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டபோது, சரி அது மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது 7.5 இருந்தாலும் ஜென்ரல் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் 2 பேருமே ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறவங்களும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே கொண்டு வரணும். அது நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு போகணும். ப்ளஸ் ஜென்ரல் கோட்டாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 20,000 கொண்டு போகணும் உங்களுடைய சீட்டை உறுதிப்படுத்துவதற்காக. சரிங்களா? அது அப்புறம் 7.5ல இருக்கிறவங்க எந்த விதமான ஃபீஸையும் பே பண்ண தேவையில்லை. அவங்களுக்கான ஃபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டாலே கொடுக்கப்படும் அப்படின்றதுனால ஃபீஸ் கிடையாது, அவங்க 20,000 கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, இந்த பேமெண்ட் எப்படிங்க சார் ரீஃபண்ட் பண்ணுவீங்க, ஏன்னா 7.5க்கு ரீஃபண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்களா, ரீஃபண்ட் பண்ணுவீங்களா கவுன்சிலிங் ஃபீஸை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆமாங்க சார், 7.5ல சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான அந்த 3,000 1,500 அந்த அமௌண்ட்டை நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வித்தின் 28 டேஸில் நாங்கள் என்ன பண்ணிடுவோம், சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சு 28 டேஸ்க்குள்ளே நாங்கள் அதான் அந்த 3,000 1,500 கவுன்சிலிங் ஃபீஸ் இந்த 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், ரிட்டர்ன் பண்ணிடுவோம், அவங்க 20,000 கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த கால் பண்ணி பேசின முழு நிலவரம். இந்த காலில் நம்ம அதான் பேசணும் இன்னைக்கு மதியானம் பேசும்போது. ஸோ மாணவர்கள் தயவுசெய்து பொறுத்துட்டு இருங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நம்மளுக்கு ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு காலையில் டிஎன்ஏயுடைய ஒகேஷனல் 7.5, அதுக்கப்புறம் மதியானம் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியினுடைய 7.5 நடக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு அகாடமிக் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சீட் டிலே ஆகி நெக்ஸ்ட் வீக் போயிடும். ஸோ அதனால் சீட் அலாட்மெண்ட் இப்போதைக்கு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம 2 இல்லைனா இந்த 3 ஆகிய தேதிகள் தான் எதிர்பார்க்க முடியும்.
ஆனால் மாணவர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சீட் அலாட்மெண்ட் வரலையேன்னு சொல்லி ரொம்ப பதட்டப்பட வேண்டாம். ஸோ எப்படினாலும் உங்களுக்கு வந்து நல்ல மார்க் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சீட் கிடச்சிடும். ஆவரேஜ் மார்க் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஃபிலியேட்டட் காலேஜ் கூட கிடைக்கலாம். ஸ்லைடிங் மூலிமா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜ் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மாணவர்கள் தயவுசெய்து பொறுத்துருங்க. நாமளும் அடுத்தடுத்து வந்து டிஎன்யூ வந்து கான்டாக்ட் பண்ணி எப்போ கிடைக்கும்னு சொல்லி நம்ம டெய்லியும் அதுக்கான அப்டேட்ஸை வந்து கொடுப்போம். இதுக்கப்புறமும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் வந்து நம்ம சேனல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனல் ஆட் ஆகிக்கோங்க. நம்ம வந்து இது சம்மந்தமாக ஏதாவது ஃபர்தர் அப்டேட் கிடைக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை பற்றின ஒரு அப்டேட்டை வந்து டெஃபினட்டாக கொடுப்போம். ஸோ மாணவர் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. மற்றொரு 40 மாணவர்களை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.